வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. பறக்கும்படை அதிகாரிகள் தற்பொழுது வேட்பாளரை கைது செய்ய ஏற்பாடுகள் செய்திருப்பதாக போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டப்பிரதம் அமுக வேட்பாளர் சுந்தரராஜ் வீட்டில் சுமார் 7 கோடி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையின் பொழுது வீட்டிற்கு பின்புறம் 14 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெட்டி பெட்டியாக பணங்களை தூக்கி வீசியுள்ளார் வேட்பாளர். இதனால் திமுகவின் ஆதரவாளர்கள், காவல்துறையினர் மற்றும் பறக்கும்படை அதிகாரிகள் உடனடியாக இவரை கைது செய்ய வேண்டும் என்று அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒட்டப்பிராடம் தொகுதியில் அமமுகவின் வேட்பாளர் உடனடியாக வேட்புமனுவை ரத்து செய்ய வேண்டும், அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியடைந்தால்தான் எடப்பாடி முதல்வராக பொறுப்பேற்க முடியும். ஆனால் ஒரு தொகுதியில் மட்டும் சுமார் 7 கோடி வரை முதற்கட்டமாக பணப்பட்டுவாடாவில் ஈடுபடும் பொழுதே திமுகவின் நிர்வாகிகளாலும் பொதுமக்களாலும் ஒட்டுமொத்தமான பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு அதிமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரை கைது செய்யாமல் அங்கிருந்து சென்றது ஏன்? காரணம், வீட்டிற்கு வெளியே, அதாவது அவரது வீட்டின் வாசலுக்கு அருகாமையில் பணப்பெட்டிகள் இருந்ததால் அவரை கைது செய்ய முடியாது. விசாரணைக்கு பிறகுதான் இது யாருடைய பணம் என்று தெரிய வரும் என்று பறக்கும்படை அதிகாரிகள் கூறிவிட்டனர். தற்பொழுது 7 கோடி பதுக்கி வைக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் வெறும் 14 லட்சம் மட்டும்தான் பறக்கும்படை அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். இதனால் மீதி பணம் தற்பொழுது எங்கே? பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதா? மேலும் ஒட்டப்பிராடம் தொகுதியில் ஒட்டுமொத்தமாக போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் திமுகவின் வேட்பாளர்கள் நிர்வாகிகளும் அதிர்ச்சியளிக்கக்கூடிய வகையிலான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி நினைப்பது முதல்வராக வர வேண்டும் என்று, ஆனால் இந்த முறை அது சாத்தியமே இல்லை என்றும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி வெற்றியடைந்தால்தான் அதிமுக அடுத்த 40 ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும். ஒருவேளை தோல்வியடைந்தால் 2029 நாடாளுமன்றமே ஒட்டுமொத்தமாக பாஜகவின் தலைமையில்தான் அதிமுக செல்ல வேண்டும் என்ற கேள்வியால்தான் பணப்பட்டுவாடாவை செய்தாவது வெற்றியடைய வேண்டும் என்று அதிமுகவின் கூட்டணி வேட்பாளர் செய்திருப்பதாக தகவல்களும் வைரலாக பரவி வருகிறது.